தடை நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார் என்று உலகமே எதிர்பார்த்தது. ஆனால் தமிழக ஆளுநரிடமிருந்து அழைப்பு வராததால் அவருடைய பதவி பிரமாணம் தற்சமயம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் விஜய் முதல்வராவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? எந்த கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்கும்? காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்ததால் பாஜக மறைமுகமாக ஆளுநர் மூலமாக அரசியல் சதுரங்கத்தை விளையாடுகிறதா என்ற பல்வேறு சந்தேகங்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே எழுப்பப்பட்டு வருகின்றது, பேசப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நம்முடைய தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் திருமிகு பண்டூட்சியார் அவர்களுடைய விசுவாசி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகி மரியாதைக்குரிய அண்ணன் திரு கே பாலகுமார் அவர்கள் இது குறித்து விவாதிக்க வந்துள்ளார். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நடிகர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி? இப்போ அவர் 108 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக விஜய் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதற்கிடையில் இன்னும் அவருக்கு ஒரு 12-10 எம்எல்ஏ அவர்களுக்கு தேவை. அதுக்கிடையில் என்ன பண்ணிங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சி உள்ளே நாங்கள் ஆதரவு தரேங்க அப்படின்ன உடனே பாஜக என்ன பண்ணிடுச்சு, ஆளுநர் மூலமாக அது என்னென்ன முட்டுக்கட்டப்படுமோ அந்த வேலைகள்லாம் இன்றைக்கி போட்டுட்ருக்கு. அது எப்படி சாத்தியப்படுமா படாதா? பாஜக முன்கூட்டியே யார் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு வந்தாலும், நம்மளை தவிர நம்ம கூட்டணியை தவிர ஜெயிச்சு வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணுன்றதுக்காக தான் ஆளுநரை போட்டிருக்காங்க, மாற்றினாங்க. ஏன்னாக்கா ரவியே தொடர்ந்து பண்ணால் இதுவே பாஜக செஞ்சிட்ருக்குன்னு மக்கள் புரட்சி வந்துடும். அதனால் ரவியை மாற்றி அடுத்தவங்களை போட்டாக்கா அது புது சீன் மாதிரி வரட்டும்ன்ட்டு தான் போட்டாங்க. ஆனால் அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. சரி, இப்போ ஆளுநர் மாற்றின ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ அர்லேஸ்கர் ஆளுநராக போட்டிருக்காங்க, பொறுப்பு ஆளுநராக. இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெருங்கட்சியாக இப்போ 108 இடங்களில் ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம். அவர் ஆட்சி அமைக்க அழைக்கணுமா கவர்னர்? அழைக்கணும். ஏன் அழைக்கலை? ஏன் அழைக்கலைன்னாக்கா அவங்க என்ன நினச்சாங்க, விஜயை படம் ரிலீஸ் ஆகாமல் அவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அதுக்கும் விஜய் அசைவு கொடுக்கல. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு நம்மள்கிட்ட வருவாங்கன்னுட்டு இப்போ சமீபத்தில் இந்த கல்வி கொள்கை, மும்மொழி கொள்கைன்றத கவர்மெண்ட்டு யாருமே அமைக்கலை. இப்போ திரும்பி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஆட்சியில் விஜய் ஆட்சி அமைக்க போகிறாருன்ன உடனே அதை ஒரு மசோதா இப்போ திருப்பி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, நீங்கள் இதில் கையெழுத்து போடணுன்னு. ஆட்சி அமைக்காத முன்னாடியே அவர் பார்த்தாரு, அனுப்பி வச்சுருக்குறாங்க. தமிழ் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க. அது வந்தாக்கா இப்போ யார் ஆட்சி அமைச்சாலும் அதில் கையெழுத்து போட்டாலும் அந்த பணம் கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் அவங்க இழுக்கிற இழுப்புக்குன்னா போக மாட்டார். அதுக்கு ஒரு உதாரணம், காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறன்னு ஓகே சொல்லிட்டார். அதே மாதிரி காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்ததால பிஜேபியால தாங்கிக்க முடியல. ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபியால தாங்கிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அதிமுக சார்பா ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்குந்தாங்க போலக்கு. அப்புறம் மோடியிலேருந்து உத்தரவு வந்தோடனே அவங்களும் அப்படியே கொஞ்சம் இது வாங்கிட்டாங்க. ஆமாம், எங்கேயாவது ஆளுங்க 117 எடுத்திருப்பாங்க, ஒருத்தவங்க 115 எடுத்திருப்பாங்க. இந்த 117 எடுக்கிறவங்க பாஜககாரங்கள்ட்ட தான் இந்த நிகழ்ச்சி. 15 எடுத்தவங்க யாரையா பிடிச்சிருவாங்கன்னுட்டு 17 எடுத்தவங்க தான் கொண்டு போவாங்க. ஆனால் 47 எடுத்தவங்க எங்கேயாவது கூப்பிட்டு பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டு போவாங்களா? இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? கூட்டு போக மாட்டாங்க. இல்லை, ஏன்னா தாய்வீடுங்க விட போகிறாங்க, ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. அப்போ அந்த அதிமுகவினுடைய ஜெயிச்சவங்க பேரில் நம்பிக்கை இல்லை. ஏன்னாக்கா இப்போ மட்டும் கிடையாது, இப்போ ஏன் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதுனால தான் இவர் ஆட்சி அமைச்ச பிற்பாடு உங்களுடைய இதை சட்டமன்றத்தில் நிறுவிங்கன்னு தான் சொல்லணும் கவர்னர். ஆமாம்.
இவங்க அதாவது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமாக யார் வந்து எம்எல்ஏக்களை பெற்று தனிப்பெருங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க ஆட்சி அமைக்க கூப்பிடணும், பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். முதல்ல வந்து எம்எல்ஏக்கள் வந்து பதவி எடுக்கணும், எம்எல்ஏக்கள் வந்து பதவி எடுக்கணும். பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் அது வாக்கெடுப்பு நடத்தும், மெஜாரிட்டியா இல்லைன்றது அப்பதான் முடிவு பண்ண முடியும். ஆனா எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் அடிக்கிறாங்கன்னு தெரியல ஆளுநர் தரப்புல. இப்போ இதுல வந்து திமுகவோ அதிமுகவோ நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோன்னு போய் சொல்லியிருந்தா கூட கவர்னர் வந்து அவங்கள்ட்ட வந்து உங்கள் ஆட்கள் இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து டூப்ளிகேட் கையெழுத்து போட்டீங்க அதனால் நீங்கள் நிறுவுவீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த அவங்களுக்கு அந்த இதுவே இல்லை, திமுகவுக்கும் இல்லை அதிமுகவுக்கும் இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜயை பயமுறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பயப்படுறாள் விஜய். அதுக்கு ரவியை வச்சு திமுகவை வந்துட்டு பயமுறுத்தினாங்க, அதனால தான் ஒரு இடம் வந்திருக்கிறாங்க. இப்போ விஜயை வந்து பயமுறுத்துறானோன்னு நினச்சா மக்கள் எழுச்சி வந்துடும். நீங்கள் வேணால் பாருங்கள், விஜய் வந்து பொறுத்து பார்ப்பாப்புல. இந்த மாதிரி நான் என்ன, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க என்னை வந்து கூப்பிட மாட்டேன்றாங்க, நான் என்ன செய்யறது, நான் உங்களை தான் பார்க்க வரேன்னு ரோட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்க, தமிழ்நாடே தம்பித்து போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்தாங்கல்ல, ஆமாம், அதனுடைய இது கோபத்தால் தான் வந்து ஆளுநர் வந்து கூப்பிடலன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் ஆச்சு நீங்களாச்சுங்க, மக்கள் வந்து காங்கிரஸுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க, நீங்கள் உங்களை காங்கிரஸ் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இது, அவர் ஸ்டேட் கவர்மெண்ட், மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜனநாயக ரீதியான தேர்தல் யாருமே எதிர்பார்க்கல, அந்த அளவு கொடுத்துருக்காங்க. அவங்கள முதல்ல சேர்த்து கொடுத்துருக்கணும். அது வந்து ஆனால் நடிகர் விஜய் வந்து இன்னும் சில மாவட்டங்களுக்கு பிரச்சாரம் அது வந்திருக்கும். ஏன் உடலையே போயிருந்தாருன்னா வந்திருக்கும், போக விடலை. இப்போ கூட ஒன்றும் கிடையாது, இவங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்லிட்டு அவர் சட்டமன்றத்துக்கு போனாங்கன்னாக்கா அதிமுகவில் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு கூட கேள்வி, காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து ஆதரவு விஜய்க்கு கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் ரெண்டும் விடுதலை சிறுத்தையும் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு மு.க. ஸ்டாலின் அவங்கள கூப்பிட்டு, ஏன்னாக்கா இப்போ சிதம்பரத்தில் காட்டுமன்னார் கோயிலில் வந்து இவர் திருமாவளவன் நிற்கிறான்னக்குள்ள ஸ்டாலினும் ஸ்டாலின் சன் அவர் பேர் என்ன உதயநிதியும் வந்து கூப்பிட்டு நீங்கள் நிற்கக்கூடாது, இதை நீங்கள் நின்னீங்கன்னாக்கா எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி அவரை வாபஸ் வாங்கின மாதிரி இப்போ அவங்க கம்யூனிஸ்ட் 2 பேரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, விடுதலை சிறுத்தை திருமாவளவன். அதனால் வந்து கூப்பிட்டு அவங்கள பேசி நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து இல்லை வைகோவே சொல்லிட்டாரு, எங்ககிட்ட ஆதரவு கேட்க மாட்டாங்க, கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம், திமுக கூட்டணி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் போனது செம கோபத்தில் இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். ஆமாம், ஏங்க 10 வருஷம் கூட இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு இப்போ ஓடி போனீங்கன்னா ஒரு என்னங்க இது அரசியல் இருக்கலாம், ஆனா இப்படி இல்லாம இருக்கலாமா? 10 வருஷமா சரி, இப்ப நீங்க போனீங்களே திமுக ஆதரவு பெற்ற எம்பிக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதாங்க அப்படின்னு நான் கேட்கலீங்க. மக்கள் வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல கேட்டு அதெல்லாம் ரைட்டு தாங்க. அவங்க அது காங்கிரஸ் கட்சியெல்லாம் கொண்டாடுறாங்க, அப்படியே குதிக்கிறாங்க, சத்தியமூர்த்தி பவன்ல வந்து டான்ஸ் ஆடுறாங்க, வெடி வெடிக்கிறாங்க, திமுகலேருந்து காங்கிரஸ் வெளியேறினதும் குதிக்கிறாங்க. ஆனால் கூட்டணிக்கில வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்தக்குள்ள யாராவது இத்தனை சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு வெடிக்கல. அதனால் வந்து அவங்களுக்கு ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நம்ம நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுக கூட்டணியிலிருந்து யாரும் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் தற்சமய நிலவரப்படி இல்லை. அதே நேரத்தில் என்னன்னா, இப்போ திமுக தலைவர் திரு ஸ்டாலின் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதம் பொறுப்போம், அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம், நம்ம கடந்த திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் நிதி உரிமை திட்டம் இதெல்லாம் வந்து செயல்படுத்துங்க, 2000 இங்கே கொடுக்குறேன்னு சொன்னதுதான் வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தகவலை அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு விஜய்க்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். உள்ளார ஒன்று வச்சுட்டு இல்லை என்னன்னா, நான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது, விஜயை வந்து பதவி பிரமாணத்துக்கு அழைக்க வேண்டும், ஆளுநர் அழைக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ண போகிறாங்க. எப்படியும் சென்னை தம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிகள்லாம் திரண்டாங்கன்னா மெரினா பீச்சு சீர நேரங்கள்லாம் தம்பிச்சு போய் அது இருந்துருன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் ஏதோ இன்றைக்கி பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்குள்ளே ஜோதிமணி எம்பி வந்து அவங்க வலைதளத்தில் வந்து நடிகர் விஜய் வந்து பதவியேற்க அழைக்கணும், இது வந்து அந்த செயல் இந்த செயல்னு அந்த அம்மா வேறு பதிவு போட்டிருக்கிறாங்க. இது எதை நோக்கி இன்றைக்கி போகுதுன்னு தெரியல. இன்னும் கவர்னர் கூப்பிடலன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் மக்கள் புரட்சியே வரும். இல்லை அது ஒன்று இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறத சொல்லிருக்கிறாப்புல. ஏற்கனவே எஸ்ஆர் பொம்மை வழக்கில் இது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்புக்கு மக்கள் ஆதரவு இருந்ததை விட விஜய்க்கு மக்கள் ஆதரவு அதிகம். யாருமே எதிர்பார்க்கல இந்த இவ்வளோ 34 புள்ளி சொச்சம். யார்? விஜய் 44 வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ நடிகர் விஜய் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களை வந்து எம்எல்ஏ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடல அப்படின்ட்டு சென்னையில் 2ஆம் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு அப்படி போய் வண்டியை நுப்பாட்டோன்னு வேலை முடிஞ்சு போச்சு. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராட்டம் பண்ணோம் அது பாருங்க, 100 பங்கு கூட்டம் வந்துடும். அதை அவர் செய்யணும். ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு தேர்தல் தேர்ந்தெடுத்துறாங்க, அவங்கள கூப்பிடணும். எம்எல்ஏவே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலீங்க. அப்போ எம்எல்ஏ நீ ஆட்சி அமைச்சு அப்புறம் அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அப்புறமேலுக்கா மெஜாரிட்டியை காட்டணும். எம்எல்ஏக்கு லிஸ்ட்டை குழுன்னு ஆளுநர் கேட்பது வந்து சரியானதான்.